ஹலோ கைஸ், நான் உங்கள் பிரிசில்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு மூவியோட ரிவ்யூ பார்க்கலாம். அது என்ன மூவி அப்படின்னா, இட்ஸ் அ மலையாளம் ஃபிலிம். 2019 அதிரன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆன மூவி. இதில் நம்ம ஃபகத் ஃபாசில் அண்ட் சாய் பல்லவி தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த மூவி எதை பற்றினா, இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் மிஸ்ட்ரி. அதாவது ஃபஸ்ட்டு என்ட்ராகும்போது இந்த மூவியில் என்ன காட்டுறாங்கன்னா, நிறைய பேர் கீழே இறந்து கிடக்குறாங்க. பார்த்தா அங்கே சாய் பல்லவி கத்தியோடு உட்காந்துருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சீனை கொண்டு போனால் அவங்கள வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் நம்ம ஏதோ மிஸ்ட்ரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து உள்ளே வராரு. அவர் இங்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை ரோல் ப்ளே பண்ணுறாரு. இவரும் உள்ளே வந்து நிறையா மிஸ்ட்ரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து கொல்றாரு. இவர் கடைசியாக ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு சாய் போலவே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஃபகத் ஃபாசில் உள்ளே வரும்போது நாயர் அப்படின்ற ஒரு நேமில் வந்து உள்ளே வந்திருப்பார். அண்ட் இந்த மிஸ்ட்ரி எல்லாமே அவர் வந்து கண்டுபிடிச்சி எல்லாமே சால்வ் பண்ணிட்டா வெளியே போனதுக்கப்புறம் லேட்டராக நம்மளோட ஒரிஜினல் டாக்டர் உள்ளே வராரு. பார்த்தா அவர் தான் நாயர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபகத் ஃபாசில் தன்னைக்கிட்ட ஒரு பேஷண்ட்டாக இருந்ததா அவர் வந்து சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இதில் ஃபகத் ஃபாசிலுக்கு என்ன நோயின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கீசோஃப்ரீனியா அப்படிங்கிற ஒரு நோய் சொல்லியிருப்பார். இதுக்கு பேர் என்னென்னா மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லாததை இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு தானும் அதோடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே தான் இங்கே ஃபகத் ஃபாசிலும் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடந்திருக்குன்னா, அந்த வீட்டில் என்ன நடந்திருக்குன்னா, யாருமே கொண்டிருக்க மாட்டாங்க. ஃபகத் ஃபாசிலும் வந்து யாரையும் கொண்டிருக்க மாட்டார். அவரே வந்து இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கிறதா நினச்சி அவரே அதை கண்டுபிடிச்சி அதை கொள்கிற மாதிரி தன்னைத்தானே அந்த வலையில் தானே விழ வச்சிருப்பார் ஃபகத் ஃபாசில். இந்த மாதிரி இல்லாத விஷயத்த இருக்கிறதா நினச்சி பார்க்கறதுக்கு பேர் தான் ஹாலுசினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாலுசினேஷன் ப்ளஸ் டெல்யூஷன் அண்ட் இல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபகத் ஃபாசிலுக்கு இருந்திருக்கும். இதெல்லாம் வச்சு தான் அவருக்கு ஸ்கீசோஃப்ரெனியா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. பட் ஃபகத் ஃபாசில் வந்து ட்ரீட்மெண்ட்லேருந்து தப்பிச்சு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்திருப்பார். ஏன்னா சாய் பல்லவிக்காக. இந்த ஸ்கீசோஃப்ரெனியா நோய்க்கு அப்படிங்கிறது எப்படின்னா, அதுக்கு வந்து நம்மளால் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது. பட் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு நிறைய மனநல மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே போகும்போது நமக்கு வந்து சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த நோயில் வந்து நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் ஃபகத் ஃபாசிலுக்கு வந்திருக்கிறது வந்து வெறும் ஸ்கீசோஃப்ரீனியா தான். அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம சாய் பல்லவிக்கு வந்து ஆட்டிசம் அப்படின்ற ஒரு டிசார்டர் வந்து இருக்கும். அந்த ஆட்டிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டெவலப்மெண்டல் டிசார்டர். அதாவது சிறு பிள்ளைங்களுக்குலேருந்தே அவங்களுக்கு வந்து இந்த டிசார்டர் வந்து இருந்திருக்கும். இந்த ஆட்டிசம் டிசார்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து அடிக்கடி ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அவங்க வந்து செஞ்சதே திரும்ப செய்வாங்க. யாரோடய ஒழுங்காக பேச மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து பாடி லாங்குவேஜ் அண்ட் எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அவங்களால எல்லாருக்கிட்டையும் சரியாக பேச முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த 2 டிசார்டர் தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ஆட்டிசம் அண்ட் ஸ்கீசோஃப்ரெனியா பற்றி பார்த்தோம். இந்த மாதிரி பல டிசார்டர்ஸ் பற்றி நம்ம இன்னும் பார்க்கலாம். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.